இவன் காட்டுல போற போது ஒரு குளத்தை பார்த்தானா, ஒரு மகாகவி சொன்னார், ஒரே ஜலம், மழை பெஞ்சு ஜலம் ரொம்ப கிடக்கு. அந்த இடத்துல போய் கதறினானா, காந்தி சலிலே மக்ரம் ததிந்தீவரம் மேகைரந்தரித பிரியே தவ முக छायानुकारी शशि येऽपि त्वद्गमनानुसारिकतयः तेराजहंसागता त्वत्सादृश्य विनोदमात्रमपि मे दैवेन न क्षम्यते यत्त्वन्नेत्र समान कान्ति सलिले ஸ்ரீகளுடைய நேத்திரத்தை நீலோத்பலம் போல சொல்றது. அந்த நீலோத்பல புஷ்பம் இருக்கிற இந்த ஓடையில மழை பெஞ்சு ஒரு ருத்துவில எல்லாம் முழுகி போச்சா அந்த பூவெல்லாம். தெய்வத்துக்கு உன் கண் போன்ற நீலோத்பல புஷ்பத்தை கூட நான் பார்க்கப்படாதுன்னு முழுக அடிச்சு விடுத்தே. உன் முகம் போன்ற சந்திரனை நான் பார்க்கப்படாதுன்னு மேகைரந்தரித பிரிய தவ முக छायानुकारी शशि. திருவாள் அலங்காரத்துல இது லட்சியத்துக்காக எடுத்துக்கிட்டார் இந்த ஸ்லோகத்தை. மேகத்தினால மறைக்கப்பட்டிருக்கே சந்திரபிம்பம், உன் முகம் போன்ற சந்திரபிம்பம். ஏபி த்வத்கமனானுசாரிகதயா தேராஜஹம்சாகதா. உன் கதி போன்ற உன் நடை போன்ற நடையுள்ள ராஜஹம்சங்களை பார்ப்போம்னா வருஷத்து வந்துடுத்து எல்லாம் மானசரசுக்கு போயிடுது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன் போன்ற வஸ்துக்களை கூட நான் பார்க்கப்படாதுன்னு தெய்வம் எனக்கு இத்தனை என் பங்குல அடைஞ்ச பண்றதுன்னு சொன்னானா. வினோதமாத்திரமபி மே தெய்வேன நட்சம்யதே. இத்தனை வேகமா என்கிட்ட தெய்வத்துக்குன்னு கதறி காட்டுல போயிட்டு இருக்கிற போது, ஏ புண்ணியஸ்லோகா, அனாரோகத்தினாலாம் ஆரோகத்தினால என்னது யாருன்னு தெரியாது. பயப்படாதே நாளாம், ஆறுன்னு தெரியாது. மாபைஹி நாளாம், பயப்படாதே நாளாம். தாகத்துக்கு தீர்த்தம்னு கேட்டா நீ யாரு, நீ என்ன காஸ்ட்னு கேட்கறதுண்டோ? தீர்த்தம் கொடுத்து விடுற வழக்கம். பயம்னு சொன்னா ஆரோ, பயப்படாதோ வந்துட்டேன் நானா. போய் பார்த்தா காட்டு தீக்குள்ள நாகராஜன் கார்கோட்டகன் குண்டலீகிருத தேகனாய் சுண்டு கிடக்கான். தீயில விழுந்து தூக்கினான். அந்த ஆபத்திலையும் தீயில விழுந்து தூக்கி மேல எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் வந்தா கீழே விட போனான். அப்பா விடாதரா, உனக்கு ஸ்ரேயஸ உண்டு பண்றேன், என் கஷ்டத்தை நீ நீக்கினேடா. நாரதர் இடத்துல நான் பரிகாசமா பேசினேன். அவ சபிச்சு விட்டாள், குண்டலீகிருத தேகனா கிடக்கணும்னு. அழுதேன். புண்ணியஸ்லோகன் வருவோம், அவன் தொட்டதே நீங்கும், உன்னால அவனுக்கும் உதவி கிடைக்கும்னு சொன்னாள். நீ என்னை தூக்கிக்கிண்டே சில அடிகள் நட கணனம் பண்ணிட்டுன்னு சொன்னாள். எண்ணிக்கிட்டே ஏகந்துவே திரீணி சத்வாரி பஞ்சாஷட்டு சப்தா அஷ்டோ நவா தசான்னு நடந்தான். தசான்னு அவன் சொன்ன உடனே பட்டுன்னு கடிச்சுட்டான் கார்கோட்டுக்கன். ஏன்னா பாம்பு தானா கடிக்காதான், ஒன்னு காலை நினைச்சு கடிக்கணும், அல்லது இவன் ஏதாவது எங்கிட்ட போய் விஷம் பண்ணணும், அப்படிதான் கடிக்குமா. இல்லைன்னா இவன் கடின்னு சொன்னாதான் கடிக்குமா. அவ்வளவு சத்தியம் அது இடத்துல, சர்ப்பத்தினத்துல. இவன் தசான்னா அதை கிரியாயும் வச்சுக்கலாம், சங்கியாபரமையும் வச்சுக்கலாம். கிரியா வச்சுக்கிட்டு பொட்டுன்னு கடிச்சு விடுது. கடிச்ச உடனே இவன் உரு மாறி போய் ராஜசரீரம் மாறி குள்ளமாய் கைகால்கள் எல்லாம் செலுத்து செம்பட்ட மயிரா போய் விக்காரமா கருத்த சரீரமாய் நீளம் பாஞ்சு உடம்பு விக்காரமா போயிட்டான். உடனே சொன்னா, நீ இந்த சரீரத்தோட கூட அயோத்தியில போய் வேலை செய், ராஜசரீரத்தோட நீ வேலை செய்ய முடியாது, ஜீவனை விட்டுவிடுவே, உன் மானம் போயிடும், உலகம் அழும், நீ கஷ்டப்பட வேண்டிய காலமும் இருக்கு, சில வருஷங்கள் கஷ்டப்பட்டு விடு. உனக்கு நல்ல காலம் வரபோது நான் கொடுக்குறேன் 2 பட்டு வஸ்திரம், இதை இலையில சுத்தி வச்சுக்கோ, எடுத்து கட்டிக்கோ, ராஜசரீரம் வரும்னு சொல்லிவிட்டு கார்கோட்டகன் பறந்து போயிட்டாள். இருந்து அயோத்தியை தேடிக்கிட்டு போய் அங்கே போய் வேலைக்கு ஒப்புத்துக்கிண்டு, அவன் லேசில வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னா, நான் சமயம் பண்றேன், பட்சணம் பண்றேன், பாருங்கோ, அப்புறம் வச்சுக்கோன்னா. பட்சத்தையும் பாக்கத்தையும் பண்ணி அந்த கந்தத்தை பார்த்து, ருத்துபர்ணம் நீ கட்டதெல்லாம் தரேன், 1000 பவுன் தரேங்கிற, குதிரையை ஓட்டுறேன் நீங்க பார்க்கணும்னு சொல்லி தேரை ஓட்டி ராஜா அப்படி குளிர்ந்து போய், அப்பா இப்படி கூட ஒரு தேரோட்டம் உண்டா உலகத்துலேன்னு அப்படி பண்ணி அங்கெல்லாம் அங்கே போய் அவங்க அப்படி கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிண்டு எல்லாம் இவன் செய்யறது நன்னா இருக்கு, அதனால எல்லாம் இவனையே செய்யுங்கிறாள். அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவ செய்தி தேசத்துல வேலை செஞ்சு உழைச்சு கஷ்டப்பட்டு இருந்தாள். விதர்ப தேசத்துல குழந்தைகள் அங்கே இருக்கு,
அதுகள் சாப்பிட மாட்டேங்கிறதான் அம்மா அப்பா எல்லாமே. அதனால தமயந்தியினுடைய அம்மாவும் அப்பாவும் ஆயிரக்கணக்கான பிராமணால கூப்பிட்டு உங்களுக்கு கிராமங்கள்லாம் தரும், எங்கேயாவது என் மாப்பிளையும் பொண்ணையும் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி ஊரூரா அனுப்பிச்சு, அதுல சுதேவன் ஒரு பிராமணன் செய்தி தேசத்துல அரமனையில சாப்பிடுறார். இவ பரமாறாள். சந்தனத்தை அரைச்சி வேலை செஞ்சு பரமாறத்தை பார்த்தார். இந்த பிராமணனுக்கு சாதமே இறங்கல. தமயந்தியினுடைய அண்ணாக்கு ரொம்ப வேண்டியவரான். அவர் சாப்பிடல, விம்மி விம்மி அழறார். சாப்பிடுற போது கையெலம்பு போற போது கூப்பிட்டார், அம்மா நான் உங்க பிராதாக்கு வேண்டியவனே தெரியுமா நாள் பார்த்துட்டா ஒவ்வொன்னு அழுதாள். இதே ராஜ அவனுடைய சகோதரி சுனந்தான்னு பேரு. அவள் பார்த்து தங்க அம்மாட்ட போய் சொல்லிவிட்டாள், நம்மாத்துல வேலை செய்யறாளே சைரந்திரி, அங்க சைரந்திரியும் பேர் அவளுக்கு, இந்த வேலை செய்யற ஸ்திரீகளுக்கு பர்த்தா விட்டு பிரிஞ்சு இப்படி இருக்கிறவளுக்கு சைரந்திரின்னு சொல்றது. ஒரு பிராமணனோட அழறாள், அவரும் அழறார், என்னன்னு தெரியலேன்னு சொன்னா சுனந்தே தங்க அம்மாட்டே. ராஜமாதா உடனே அந்த பிராமணன் நெஞ்சு கூப்பிடுவான்னாள், என்னத்துக்கு எங்காத்துல வேலை செய்யற பொம்மடாட்சியோட நீர் என்னமோ பேசி வருத்தப்படுறீரே, அவளும் வருத்தப்படுறாளே என்னன்னு கேட்டாள். இல்லே நளனுடைய பத்னி அவள், விதர்ப தேசாதிபதி பீமனுடைய பெண் தமயந்தின்னு சொன்னாள். தமயந்தியான்னு கேட்டாள். ஆமான்னாள். கிட்ட கூப்பிட்டு ஒரு டம்ளர் ஜலத்தை கொண்டு அவளும் தம் பெண் சுனந்தையுமா தமயந்தியனுடைய புருவத்து மத்தியில ஜலத்தை விட்டு அழிச்சாள். அழிச்சு பார்த்துட்டு ஹோன்னு அழுதாள். ரெண்டு பேரும் சகஜ விப்ளுத்தமாக சிவப்பு மச்சம் அந்த இடத்துல. தமயந்தி பிறக்கிற அன்னைக்கு அங்க இருந்தாலாம். தமயந்தியனுடைய அம்மாக்கு அக்காவான் இவள். அங்க பிறந்தாத்துல இருக்கிற போது, அம்மா என் தங்க பொண்ணாச்சே, நீ பிரசவிச்சன்னைக்கு நான் இருந்தேன்னு ஒன்னாங்க. அம்மா என் தங்க பிரசவிச்சன்னைக்கு இது பிரம்மா மாட்சேமத்தை கொடுக்கக்கூடிய மச்சம்னு ஸ்திரீகளுக்கு புருவத்தினுடைய மத்தியில சிவப்பு மச்சம் இருந்தா அவசத்தின்னு சொல்லி அதோட நீ பிறந்தே அது இருக்காங்கிறதுக்காக தான் அழிச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹோன்னு அழுதாள். என் தங்க பொண்ணான்னாள். உடனே பட்டு புடவையெல்லாம் உனக்கு விட்டாள், நான் கட்டிக்க மாட்டேன்னு விட்டாள். என் பிரபு என் பர்த்தாவை பார்க்காம நான் இனிமேல் கட்டிக்க மாட்டேன், ஆகாரம் பண்ண மாட்டேன்னாள். ரொம்ப வள்ளம் கெஞ்சினாள். உங்களுக்கு அன்பு இருந்தா ஒண்ணு பண்ணுங்கன்னாள். தமயந்தி என்னன்னாள், என் குழந்தைகள் சாப்பிடலேன்னு சொல்றாரு இந்த பிராமணன் சுதேவன். என் குழந்தைகளை போய் நான் உயிரோட இருக்கிறதுக்காக நான் போய் பார்க்கணும், என்ன மரியாதையான முறையில அனுப்புங்கோ, நான் அனாதையா அனுப்பாமேனாள். அம்மா நான் அப்படி அனுப்புவேனா தன் பிள்ளைகிட்ட சொல்லி விருத்தாளான மந்திரிகளையும் பிராமணாலையும் சேர்த்து திவ்ய ரதங்களோட சைன்யத்தோட பல்லக்கில் வச்சு அனுப்பிச்சு குழந்தைகளை போய் பார்த்து குழந்தைகள் கதறி அதை சமாதானம் பண்ணி ஒருவாறு சாந்தமானதே. அம்மாவை கூப்பிட்டு சொன்னாள், பர்த்தா வந்தா தான் நான் ஸ்நானம் சாப்பாடு பண்ணுவேன், இல்லவனா ஜீவனை விட்டு விடுவேங்கிறாள். அம்மா இப்படி சொன்னா நான் என்னடி பண்ணுவேன், எங்க போனாலும் எங்களுக்கு தெரியலையேன்னு சொன்னாள். என்னமோ தோடிக்கடி பாருங்க ஒரு வழி புரியட்டும்னு சொன்னாள்.